Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 855 part 1. ஓப்பனிங்லேயே நம்ம லூஃபிக்கும் கட்டகுரிக்கும் பயங்கரமான சண்டையை தான் காட்டுறாங்க. ஒக்கா மக்கா வேற லெவல் சண்டைனா பாருங்களேன். அவனோட ட்ரைடண்ட்டை வச்சு அடிக்கிறான். லூஃபி கையை சொல்லிட்டு எல்லாம் அடிக்கிறான். ஒன்னு வேலைக்காகல, கையை பிடிச்சி செவுத்தோட ஒரு அடி அடிச்சு ட்ரைடண்ட்டை வச்சு ஒரு சொருகு. ஐயோ சொருகிட்டானான்னு பார்த்தா நல்ல வேலை இல்ல, அந்த ட்ரைடண்ட்டோட கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான். விடுவானா மறுபடியும் அதை வச்சே தான் அட்டாக் பண்ணுவான். இந்த டைம் என்ன ஆகுனா, அவன் ஃபியூச்சரை பார்க்கும்போது லூஃபி எப்படி மூவ் பண்ணுவான்னு தெரியும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே ட்ரைடண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா திடீர்னு லூஃபி பாத்தீங்கன்னா அவன் எதிர்பார்த்த மாதிரி மூவ் பண்ணாம அவன் பாடி அப்படியே ரப்பரா மாத்தி கீழே அமுக்குனதுனால ட்ரைடண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இப்படி அவன் பண்ணுவான் இவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கீழே கொஞ்சம் பிரஷரை ஓவரா போட்டதுனால சல்லுன்னு மேல போய் டம்முன்னு ஒரு இடி, அதுக்கப்புறம் அவன் வாயில ஒரு மிதி, அப்புறம் ஒரு குத்து, பாய கண்ணில் ரிங்கு சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி அடி வாங்கினாலுமே லூஃபி மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பான். அது அவனுக்கு வெறியாகும். இன்னும் எவ்வளவு நேரத்துக்குடா இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான்னு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படியே அவன் லூஃபி அட்டாக் பண்ணுவான். அவன் குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணி மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். இந்த கேட்டகரி எப்படியாச்சும் லூஃபியை சீக்கிரமா போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவன் அடுத்து என்ன மூவ் பண்ணுவான்னு ஃபியூச்சரை செக் பண்ணுவான். அப்படி செக் பண்ணும்போது அவன் இப்படித்தான் மூவ் பண்ணுவான்னு தெரியும். சரி, அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே அட்டாக் பண்ணா பைய டோட்டலா எஸ்கேப் ஆகி வேற மாதிரி மூவ் பண்றான். என்ன அவன் அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக் என்னன்னு இவன் ப்ரெடிக்ட் பண்ணி அசால்ட்டா எஸ்கேப் ஆகி திருப்பி அட்டாக் பண்ணிடுறான். இப்போ லூஃபி முரட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால டெஃபினட்டா இவன் எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றான்னு அவனால கண்டே பிடிக்க முடியாதுன்னு கான்பிடென்ட் லூஃபி என்ன பண்ணுவான், கையில நல்லா காத்த ஊதி அதுக்கப்புறம் நல்லா சொல்லிட்டு அதுல ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஓங்கி அடிப்பான். அதுவும் ரெண்டு கையை யூஸ் பண்ணி. அவன் சிம்பிளா ஒரே ஒரு ட்ரைடண்ட்டை மட்டும் தான் சொல்லிட்டு விட்டு அடிப்பான். அதையே லூஃபியால தாக்கு பிடிக்க முடியல, பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சிருவான். எத்தனை டைம் அடி வாங்கி விழுந்தாலும் திருப்பி வருவான், அடி வாங்குவான், இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துல எங்கும் போது முடியாம பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவான். ஹாக்கி பவரை யூஸ் பண்ணாலுமே அவனை அடிக்க முடியலன்னா கண்டிப்பா இது பிரச்சனை தானே. அப்பதான் நம்ம பையன் யோசிக்கவே ஆரம்பிப்பான். ஏன்னா இவன் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே அந்த கேட்டகரி ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடுறான். அதுதான் அவனுக்கு கடுப்பா இருக்குது. அந்த கட்ட துறைக்கும் அதே கடுப்பு தான். என்னன்னா இது வரைக்கும் அவன் அட்டாக்ல யாருமே எஸ்கேப் ஆனதில்லை. ஆனா லூஃபி எஸ்கேப் ஆயிருக்கான். அது இன்னுமே நீ கடுப்பேத்துன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவானா, உடனே லூஃபி எப்படியாச்சும் அந்த ட்ரைடன் அவங்கிட்ட இருந்து புடிங்கலான்னு புடுங்க போனா அப்பன்னு இழுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு லூஃபி அந்த ட்ரைடனை புடிங்கி வீச போறான்னு. சரின்ட்டு மறுபடியும் சேம் சண்டை இப்ப லூஃபி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அலேக்க அவன் கையை பிடிச்சு ஒரேடியா லாக் பண்ணிடுவான். இப்ப என்னன்னா லூஃபி தொக்கா மாட்டிட்டு அவனால மூவ் பண்ண முடியல. இந்த டைம் நீ கண்டிப்பா செத்துருவான் அவனேன்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த போனா அவனோட காலை வச்சு அந்த ட்ரைடனை புடிச்சுக்குவான். இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, அடுத்து என்ன மூவ் பண்ணுவான்னு அதை பாக்குறதுக்குள்ளேயே நம்ம பையன் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி பின்னாடி உடச்சு விட்டுட்டு அந்த கேப் வழியா எஸ்கேப் ஆயிருவான். ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டு இருந்தா லூஃபிக்கு சங்கூதி இருப்பான். ஆனா அவனுக்கு செம ஹாப்பி, எப்படியோ ஒரு வழியா அந்த ட்ரைடனை புடிச்சிட்டான்னு. எப்படியோ புடிச்சிட்டான்ல, நெக்ஸ்ட் டைம் புட்டிங்கி வீசிடுவேன்னு சொல்லும் போது அவன் கடுப்பாய் அவனோட மோச்சி பவரை யூஸ் பண்ணுவான். பார்த்தா அந்த மொத்த இடமுமே மோச்சியால நிரம்பி வலியுது. லூஃபியால இப்ப எஸ்கேப் ஆக முடியாதே. சோ அங்கிட்ட இங்கிட்டும் குதிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா இதே மாதிரி அட்டாக் தானே டோஃப்ளமிங்கோவும் யூஸ் பண்ணான். அதாவது அங்க இருக்க வீடு, பில்டிங், அது இதுன்னு மொத்த இடத்தையுமே த்ரெட்டா மாத்தினான். சோ அப்படி எல்லா இடத்தையுமே த்ரெட்டா மாத்தும் போது எதை வேணாலும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்ல. அதே தான் இப்ப இவனும் பண்றான். எல்லா இடமும் மோச்சி பவர் வரும்போது எங்க இருந்து வேணாலும் அந்த மோச்சி பவரை வச்சு அவனை பிடிக்க முடியும். சோ அப்படித்தான் அங்க இருக்க போட்டோ பிடிச்சி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண நம்ம லூஃபியா அலேக்கா பிடிச்சிருவான். இப்ப லூஃபியால சுத்தமாவே மூவ் பண்ண முடியல. இதுல வேற ஆப்ஷன், அவன் ட்ரைடனை வச்சு குத்தி கொல்லட்டுமா இல்ல அந்த மோச்சி பவர்லயே மூழ்கடிச்சு கொல்லட்டுமான்னு. லூஃபி இருந்துட்டு கொய்யால உன் கையால எல்லாம் நான் சாக மாட்டேன்டான்னு சொல்லி அவனோட கையை கடிக்க போவானா, அதுக்கு முன்னாடி அவன் ஃபியூச்சரை பாத்துருவான். அதாவது லூஃபி கியர் 4 எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்சிட்டான் அது கியர் 4 சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் லூஃபி கியர் 4க்கு மாதிரி அவனை பொலன்னு பொலந்து கட்டினானா இல்ல கியர் 4லயுமே செருப்படி வாங்கினானான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.